ஹலோ அஸ்ஸலாமு இப்போ சாப்டர் 7 and 8 வந்து நம்ம லேப் பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லேப் 7 பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி லேப் 5 and 6 வந்து நான் ரெஃபர் பண்ணாமா. ஆக்சுவலி லேப் 5லேயும் லேப் 6லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விசியோவை பயன்படுத்தி எப்படி வந்து என்டிட்டியை ட்ரா பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து கார்டினாலிட்டி மென்ஷன் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுறது. ஸோ இது போன்ற வந்து இஆர்டி டயக்ராமுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் சாப்டர் 5ல் இருக்குது. சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் அவங்க எதை பேசுகிறாங்கனாக்கா, அதாவது கான்செப்சுவல் டிசைன்லேருந்து விச் இஸ் இஆர் டிசைன் டு லாஜிக்கல் டேட்டாபேஸ் டிசைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, ஃபிசிக்கல் டேட்டாபேஸ் டிசைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சாப்டர் 6ல் வந்து, அதாவது சாப்டர் 6 லேபில் பேசுகிறாங்க. ஸோ சாப்டர் 5 அண்ட் சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே they focus on drawings, they focus on ER diagram, physical database design. ஸோ டிசைன்லேயே ஃபுல்லாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் சாப்டர் 7 வந்து பழைய மாதிரி கொரிக்கு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கொரியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இப்போ நான் அதாவது லேப் 7உடைய பேஜில் இருக்கேன், பேஜ் நம்பர் 2ல் இருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கனாக்கா, 2 டேபிளை வந்து டிசைன் பண்ண சொல்கிறாங்க. டேபிள் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் டேபிள், டேபிள் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ ஸ்டாஃப் டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள் வந்து டிசைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான அட்ரிபியூட்ஸு, அதுக்கு உண்டான வேல்யூஸ், அதாவது என்ன டேட்டா டைப் டிசைன் பண்ணுவோம், என்ன ஸ்பெசிஃபை பண்ணுவோம், அதோட சைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஷின் மார்க்லாம் போட்டிருக்காங்க. அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர்னால் அதுக்கு நீ என்ன டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 டிஜிட் சொல்லியிருக்கிறதுனால நம்ம நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணுவோம், நம்பர் அதோட டேட்டா டைப்பு. இங்கே டிபார்ட்மெண்ட் நேமு வேர்ச்சர் 2 போட்டு நம்ம 20 or 25 கேரக்டர்ஸோ அதோடைய சைஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதே போல் இங்கே ஒவ்வொரு அட்ரிபியூட்ஸுக்கும் என்னென்ன கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. டேட்டா டைப்பும் கேட்டிருக்காங்க, அதோடைய சைஸ் என்ன அசைன் பண்ணுவேன் ஒவ்வொரு அட்ரிபியூட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது சிம்பிளி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதை பற்றி பேசியிருக்கிறாங்க, ஸ்டாஃப் அண்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து இங்கே ப்ரைமரி கீயாக இருக்கிறதுனால இங்கே வந்து அது ஃபாரின் கீ வரும், அதுவும் வந்து ஸ்பெசிஃபை பண்ண அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சாப்டர் 4ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். ஸோ அதனால் இதை மீண்டும் பேசுகிறது நமக்கு டைம் வந்து பிடிக்குங்கிற அடிப்படையில் ஸோ நான் சக்குன்னு போயிட்டு இதோடைய காப்பி கமாண்டை மட்டும் கொடுத்து இந்த 2 டேபிளையும் நான் டக்குன்னு க்ரியேட் பண்ணிடுறேன். டேபிள் நம்பர் 1 வந்து ஸ்டாஃப் டேபிள், டேபிள் நம்பர் 2 வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ இப்போ நான் எஸ்கியூஎல் டெவலப்பர் போயிட்டு என்னோடய டேட்டா பேஸை ரீகனெக்ட் பண்ணிடுறேன். டேட்டா பேஸை ரீகனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, அதே தான் ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்த கிளியர் பண்ணிடுறேன். நிறையா கொரிஸ் ரன் பண்ணதுனால அது கண்ணாமண்ணான் இருக்குது. ஸோ இந்த கொரிஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகின உடனே நான் இங்கே க்ரியேட் பண்ணிடலாமா. ஓகே, எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இந்த கிளியர் பண்ணிட்டேன். இங்கேயும் கிளியர் பண்ணிடுறேன். டைம் எடுக்குது, எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ 2 இடத்துலையும் எனக்கு வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட் டேபிள் வந்து அவங்க ஸ்டாஃப் டேபிள், செகண்ட் டேபிள் டிபார்ட்மெண்ட் டேபிள். டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணாமல் பழைய மாதிரி நம்ம க்ரியேட் கமாண்டை கொடுத்து க்ரியேட் டேபிள் ஸ்டாஃப் ஆஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஏஎஸ் வந்து நம்ம காப்பி பண்ணுறோம். நம்ம டேபிளில் க்ரியேட் பண்ணாமல் ஆல்ரெடி நம்மளுடைய ஓனர் டேபிள் வந்து 2A தான் ஓனர் டேபிள். அந்த டேபிளில் உள்ள ஸ்டாஃபுங்கிற அந்த என்டிட்டியை, அந்த ஆப்ஜெக்டை அப்படியே நம்ம காப்பி பண்ணி இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதுக்குண்டான கொரி தான் இது. ஆல்ரெடி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
create table staff as. So then select staff from dot staff. ஸோ இப்போது நம்ம ஸ்டாஃபுங்கிற டேபிள் ஆக்சுவலி ஒரிஜினலாக நம்ம க்ரியேட் பண்ணலை. இப்போ ஸ்டாஃபுங்கிற டேபிளில் 2Aல ஆல்ரெடி இருக்குது. நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணி இப்போ நம்மளோட இது கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்போ ஸ்டாஃப் டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்த டேபிள் இதே பேட்டர்ன் தான். க்ரியேட் டேபிள் டிபார்ட்மெண்ட் as select staff from okay 8 star from dot department. ஸோ முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ண டேபிள் வந்து ஸ்டாஃப் டேபிள். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண முயற்சி செஞ்சிட்ருக்க டேபிள் டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் டேபிளையும் நம்ம க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஓகே, நம்ம குறி என்ட்ரு பண்ணியாச்சு. என்னுடைய டேட்டா பேஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அப்பப்போ டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய மேஜர் ட்ராபேக்காக இருக்குது, நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. ஸோ இதையும் நான் இப்போ திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது டிபார்ட்மெண்ட்டுங்கிற டேபிளும் நமக்கு க்ரியேட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டுங்கிற டேபிளும் க்ரியேட் ஆக போகுது. ஸோ டிபார்ட்மெண்ட் டேபிள் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு 2 டேபிளுமே க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த 2 டேபிளும் நான் ஒருத்தரை உள்ளே போயிட்டு அதோட டேட்டாஸை செக் பண்ணிடுறேன். செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் ஸ்டாஃப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் டேபிளில் உள்ள டேட்டாஸை வியூ பண்ணிடுறேன். செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் ஸ்டாஃப் டேபிள். ஸ்டாஃப் டேபிளில் உள்ள டேட்டாஸை ஸோ வியூ பண்ணிடுறேன். கொரி எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு ஸ்டாஃப் டேபிள் கிடச்சிருச்சு. அடுத்தது செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட் டேபிள்லேயும் டேட்டா வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. நம்ம எதுவுமே நம்ம க்ரியேட் பண்ணல. நம்ம சிம்பிளாக போயிட்டு 2Aங்கிற யூசர் வச்சுருந்த டேபிளை அப்படியே நம்ம காப்பி பண்ணி நமக்கு வந்து போட்டு வச்சுருக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் டு சேவ் த டைம், ஏன்னா இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணப்பட்ட டாபிக்ங்கிறது வாசி. ஸோ அடுத்தது நான் டைரெக்டாக இந்த லேபு 7ல் அவங்க மெயினாக பேசியிருக்கிற விஷயம் வந்து வியூ தான் ரொம்ப மெயினாக பேசியிருக்காங்க. வியூ. ஸோ வியூனா என்ன? வியூங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் எ விர்ச்சுவல் டேபிள். வியூ இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் எ விர்ச்சுவல் டேபிள் as well as it is a dynamic table. வெரி சிம்பிள் ஆக்சுவலி. ஒரு எப்படி சொல்கிறது, ஸோ இது ஆக்சுவல் டேபிள். இப்போ நம்ம யூசருக்கு இந்த ஆக்சுவல் டேபிளை வந்து நம்ம வந்து காமிக்க வேணாம். இந்த டேபிளை ஒரு மாடிஃபை பண்ணி அல்லது கஸ்டமைஸ் பண்ணி இந்த டேட்டாவை ஒரு மினிமைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும் எண்ட் யூசருக்கு காமிக்கணுங்கிற நேரத்தில் நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி இந்த டேட்டாவை வந்து கஸ்டமைஸ் பண்ணி இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டா மட்டும் சார்ட் அவுட் பண்ணி இதுலேருந்து பிரித்து ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வியூ. ஸோ வந்து வியூங்கிறது வந்து ஒரு விர்ச்சுவல் டேபிள். அது வந்து ஒரிஜினலாக அது டேபிள் கிடையாது. அது வந்து பேஸ் டேபிள். இதுதான் பேஸ் டேபிள். இந்த பேஸ் டேபிள்லேருந்து ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி அதுலேருந்து உருவாக்கக்கூடிய ஒரு டேபிள் தான் வியூ கமாண்ட். வந்து வியூ இஸ் அ விர்ச்சுவல் டேபிள். ஆக்சுவலி இஸ் அ டைனமிக் டேபிள். இங்கே பேஸ் டேபிள், இந்த டேபிள் வந்து ஆக்சுவல் டேபிள் இருக்குல்ல, நம்ம பேரண்ட் டேபிள் சொல்ல முடியாது. அந்த பேரண்ட் டேபிளோ அல்லது பேஸ் டேபிளில் எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அது விர்ச்சுவல் டேபிள்லேயும் மாற்றம் ஏற்படும். இங்கே எந்த மாற்றம் ஏற்படலைன்னு சொன்னாக்கா வியூவிலையும் ஏற்படாது. இங்கே ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய வியூ டேபிளில் அவுட்புட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து அது எக்ஸாம்பிளோடு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சக்குன்னு போய்ட்டு வியூ எக்ஸாம்பிளுக்கு போய்டுவோம். ஸோ இந்த வியூ நம்ம பேசின விஷயங்களை தான் அவங்க பல மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டேரெக்டாக கமாண்டுக்கு போய்டுவோம். வியூவை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கமாண்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. க்ரியேட் என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்? வியூவை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த வியூவை க்ரியேட் பண்ணக்கூடிய வியூவுக்கு உண்டான பேர் இது. எந்த பேர் வேணாலும் கொடுக்கலாம். டேபிளுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி பேரை நமக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஏஎஸ். அதுக்கப்புறம் இங்கிட்டு நம்ம கண்டிஷன்ஸை போட போகிறோம்.
செலக்ட் கிளாஸை போட்டு செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் இந்த கண்டிஷன்ஸை போடுறாங்க. வேர் கிளாஸ் போட்டு வேர் நேஷ்னாலிட்டி லைக் ஃப்ரெஞ்ச். ஸோ இந்த கொரியிலேருந்து நமக்கு புரியக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா, இந்த ஆர்டிஸ்ட் டேபிளில் நமக்கு பலதரப்பட்ட நேஷ்னாலிட்டி சார்ந்த ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஸ்பானிஷ் இருக்கிறாங்க, யூஎஸ் இருக்கிறாங்க, அப்புறம் ஃப்ரெஞ்சு இருக்கிறாங்க. ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் பீப்புள் பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். But we are looking only for French people actually. We are not looking for everyone, but only we are going to focus, only we are going to fetch the people belongs to French nationality. So அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. French people மட்டும் வேணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி அந்த வியூ கமாண்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வெரி சிம்பிள் ஆக்சுவலி. இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஆர்டிஸ்ட் டேபிளை ஒருத்தரை பார்த்துறது பெட்ரு. ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் டேபிள் மட்டும் கிடையாது, இந்த வியூ கமாண்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் நமக்கு தேவை. இந்த போட்டிருக்காங்களா வியூ ரிச் டேபிள்ஸ். அந்த வியூ ரிச் டேபிள்ஸ்னால் அவங்க 3 டேபிள் வந்து குறிப்பிட்றாங்க. ஒன்று ஆர்டிஸ்ட் டேபிள், ஒர்க் டேபிள், ட்ரான்ஸ் டேபிள். அந்த 3 டேபிளும் வந்து இப்போது ஆல்ரெடி இருக்கா என்னன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் நம்ம சக்குன்னு போயிட்டு ஈஸியாக நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி க்ரியேட் பண்ணோமோ டேபிளை வந்து க்ரியேட் பண்ணோமோ அதேமாரி நம்ம க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ அதை செக் பண்ணுறது முன்னாடி டேட்டா பேஸ் கனெக்ஷன் நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டேபிள்ஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸோ ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ அங்கே டேபிள்ஸ் ரைட் கிளிக் ரீஃப்ரெஷ். அங்கே வந்து இந்த 3 டேபிளும், அதாவது ஆர்டிஸ்ட் டேபிள், ஒர்க் டேபிள், ட்ரான்ஸ் டேபிளும் இருக்கான்னு ஒருத்தர் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மற்ற டேபிள் இருக்குது, அதாவது கஸ்டமர், டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டாஃப்லாம் இருக்குது. ஆனால் நம்ம தேடுற அந்த 3 டேபிள் இல்லை. நான் சக்குன்னு போய்ட்டு க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் டேபிள். என்ன டேபிள்? ஃபஸ்ட் டேபிள் வந்து ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற டேபிள். அதை நான் டக்குன்னு போயிட்டு முன்னாடி எப்படி கமாண்டு கொடுத்தோமோ அதேமாரி கொடுத்து க்ரியேட் பண்ணிவிடுவோம். செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் ஓகே 2ங்கிற யூசரில் உள்ள டேபிள் தான் எடுக்க போகிறோம். ஆர்டிஸ்ட் செமிகோலன் இன்டர். ஸோ இப்போ நம்ம ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற அந்த டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணி வச்சு ஸோ அடுத்தது டக்குன்னு இதேமாரி கமாண்டை போட்டுருவோம். ஸோ க்ரியேட் டேபிள். ஸோ இந்த டைம் வந்து ஒர்க் டேபிள் ஆஸ் செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் ஒர்க் அப்படிங்கிற டேபிளை க்ரியேட் பண்ணிவிடுவோம். இப்போ ஒர்க்ஸ் டேபிளும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக ஃபைனலில் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய டேபிள் க்ரியேட் டேபிள் ட்ரான்ஸ் டேபிள் ஓகேங்களா. ஃப்ரம் 2ங்கிற யூசர் தான் ட்ரான்ஸ் டேபிள். இப்போ நமக்கு எல்லா டேபிளும் க்ரியேட் ஆகிடுச்சு. அதாவது ஆர்டிஸ்ட் டேபிள், ஒர்க் டேபிள், ட்ரான்ஸ் டேபிள். திரும்ப போய்ட்டு டேபிளில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். நம்ம க்ரியேட் பண்ண 3 டேபிளும் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ட்ரான்ஸ் டேபிள், ஒர்க் டேபிள், ஆர்டிஸ்ட் டேபிள் 3 டேபிளுமே நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணல. ஸோ வி சிம்பிளி நம்ம வந்து காப்பி பண்ணியிருக்கோம். 2ங்கிற யூசர் அக்கௌண்ட்டில் உள்ளே இருக்கிற டேபிள் நம்ம சிம்பிளி காப்பி பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வியூ கமாண்டை நம்ம அப்ளை பண்ண முடியும். காரணம் என்னென்னா நம்ம இந்த 3 டேபிளில் தான் நம்ம மற்ற அண்டர்ஸ்டாண்டிங் மற்ற லாஜிக்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் குயிக்காக போயிட்டு இந்த வியூ கமாண்டை போட்டுடுறேன். ஸோ ஃபஸ்ட் கொரியை வந்து நான் பண்ணி அப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் கொரி வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இதுலேருந்து நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு வேலை பண்ணிடுறேன். இந்த ஆர்டிஸ்ட் டேபிளில் உள்ள அந்த டேபிளை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதை பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம அந்த வியூவை க்ரியேட் பண்ணால் நமக்கு பளிச்சுன்னு புரியும். ஸோ இப்போது ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற டேபிளை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணுற வியூ வந்து ஆர்டிஸ்ட் டேபிள்லேருந்து தான் நம்ம விர்ச்சுவல் டேபிளை வியூவை க்ரியேட் பண்ணுறோம். இதான் ஆர்டிஸ்ட் டேபிள். இந்த டேபிள் பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், நேஷ்னாலிட்டி, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட நேஷ்னாலிட்டி இருக்குது. ஸ்பானிஷு, ரஷ்யனு, ஜெர்மனு, யூஎஸ்ஸு, இப்படி பல பேர் ஃப்ரெஞ்ச் பீப்புளெலாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த வியூவில் நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு ஆர்டிஸ்ட் டேபிள்லேருந்து எல்லாருமே வேணாம். எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் டேபிள்லேருந்து நான் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். என்ன கண்டிஷன்னா,
எனக்கு யாரெல்லாம் வந்து ஃப்ரெஞ்சு நேஷனாலிட்டி இருக்காங்களோ அவங்கள மட்டும் சேர்த்து ஒரு தனி டேபிளாக ஒரு விர்ச்சுவல் டேபிளை க்ரியேட் பண்ணி அதை தனியாக கொண்டு போய் வை அப்படிங்கிறது தான் இந்த கமாண்ட் ஆக்சுவலி. இப்போ இந்த கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இந்த கமாண்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. வியூ ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட் அப்படி க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் கொடுப்போம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண வியூவு இங்கே வந்து சேர்ந்துருச்சு, கிடச்சிருச்சு. முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கிடச்சிருச்சு. ஸோ இப்போது நம்ம இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வியூ க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதாவது ஒரு விர்ச்சுவல் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம க்ரியேட் பண்ண அந்த விர்ச்சுவல் டேபிளை எப்படி வியூ பண்ணுறது அதையும் நம்ம பார்த்துக்குவோம். செலக்ட் ஸ்டாப் ஃப்ரம் நம்ம என்ன டேபிள் க்ரியேட் பண்ணோம், ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண டேபிளோட கண்டென்ட்டு பார்த்திங்கன்னா வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு வியூ, ஒரு விர்ச்சுவல் டேபிள். ஆக்சுவலி இது ஒரிஜினல் டேபிளே கிடையாது. ஆக்சுவலி இதோடைய பேரண்ட் டேபிள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஸ்ட் டேபிள். அந்த ஆர்டிஸ்ட் டேபிள்லேருந்து ஒரு விர்ச்சுவல் டேபிளை ஒரு கஸ்டமைஸ்டு டேபிளாக க்ரியேட் பண்ணது தான் இது ஆக்சுவலி. ஸோ பேஸ் டேபிள்லேருந்து கஸ்டமைஸ் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த டேபிளுக்கு பேர் தான் விர்ச்சுவல் டேபிள். இது ஒரு டைனமிக் கண்டென்ட், இதுதான் வியூவும் கூட. ஸோ அந்த வியூவோட பேர் தான் ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பீப்புள் மட்டும்தான். ஸ்பானிஷ் இல்லை, ஜெர்மன் இல்லை, யூஎஸ் இல்லை, அல்லது யாருமே இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட வியூ நமக்கு புரிகிற விஷயம். ஸோ வந்து ஆக்சுவல் டேபிள்லேருந்து பேஸ் டேபிள்லேருந்து கஸ்டமைஸ் செஞ்சு உருவாக்கக்கூடிய டேபிளுக்கு பேர் தான் விர்ச்சுவல் டேபிள். அதுதான் வியூ கமாண்ட் மூலயமா அதை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது நமக்கு நல்லா தெளிவாக நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த 2 குறியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அடுத்தது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஆர்டிஸ்ட் டேபிளில் போய் நீ அப்டேட் பண்ணு. என்னத்தை அப்டேட் பண்ணு, ஆர்டிஸ்ட் ஐடி 5 இருக்கான் இல்லையா, அவனை வந்து ஸ்பானிஷாக மாற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் இது சொல்கிறாங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அதாவது பேஸ் டேபிளில் எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அது விர்ச்சுவல் டேபிளில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் அவங்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஐடி 4 வந்து ஃப்ரெஞ்சு, ஆர்டிஸ்ட் ஐடி 5 பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு. இது ஆக்சுவலி ஒரிஜினல் டேபிள் கிடையாது, இது வந்து விர்ச்சுவல் டேபிள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரிஜினல் டேபிளில் அதாவது பேஸ் டேபிளில் போய் ஆர்டிஸ்ட் 5ங்கிற இடத்துல ஃப்ரெஞ்சுக்கு வேலை ஸ்பானிஷை கொடுக்க போகிறோம். அங்கே அதாவது பேஸ் டேபிளில் பேரண்ட் டேபிளில் அங்கே இந்த வேல்யூவை மாற்றுறதுனால என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடறேன், நான் ஆர்டிஸ்ட் டேபிளில் ஒருத்தரை காமிச்சிடுறேன். ஆர்டிஸ்ட் டேபிளில் காமிச்சிடறேன். ஆர்டிஸ்ட் டேபிளில் பார்த்துருவோம். ஆர்டிஸ்ட் டேபிளில் நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ரைட் கிளிக், இப்போ நான் ஆர்டிஸ்ட் டேபிளில் இருக்கேன். ஆர்டிஸ்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஐடி = 5, அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு. இப்போ இந்த வேல்யூ தான் மாற்ற போகிறோம். இந்த வேல்யூயை மாற்றிட்டு அடுத்தது நம்ம ஒன்று செய்ய போகிறோம், அதாவது அப்டேட். என்னத்தை அப்டேட் பண்ண போகிறோம், அப்டேட் ஆர்டிஸ்ட் செட் nationality = Spanish, where artist ID is equal to 5. Okay, that's good. இப்போ என்ன செய்ய போகிறோம், ஆர்டிஸ்ட் ஐடி அதாவது ஆர்டிஸ்ட் 5 ஐடியை 5 வந்து நம்ம ஃப்ரெஞ்சாக இருந்தது ஸ்பானிஷாக மாற்ற போகிறோம். அது மாறிடுச்சான்னு ஒருத்தரை போய் திரும்ப பார்த்துக்கிறேன். ஆர்டிஸ்ட் ஐடி டேபிளில் போய் பார்த்துக்கிறேன். 5 முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சாக இருந்துச்சு, இப்போ ஸ்பானிஷ் ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் பழைய வியூ கமாண்டை போட்டு பார்க்க போகிறோம். இதோ இருக்குது நம்மளோட பழைய வியூ கமாண்டு. அதை போட்டு அவுட்புட் எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்புட் தான் வந்திருக்கு. முன்னாடி 4ம் 5ம் வந்துச்சு, இப்போ 4 மட்டும்தான் வந்திருக்கு. 5 ஏன் வரல, ஏன்னா 5 வந்து நம்ம ஃப்ரெஞ்சாக இருந்ததை ஸ்பானிஷாக மாற்றிட்டோம். முன்னாடி ஃப்ரெஞ்சாக இருந்துச்சு, அதனால் நமக்கு அவுட்புட் வந்துச்சு. இப்போ ஃப்ரெஞ்சு இல்லை, ஸ்பானிஷாக இருக்குது, அதனால் அவுட்புட் வரல. ஸோ இதுலேருந்து புரியுற நமக்கு விஷயம் என்னென்னாக்கா, பேஸ் டேபிளில் எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த மாற்றம் விர்ச்சுவல் டேபிளில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு புரிகிற விஷயம். ஸோ இந்த இதை முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாக இந்த கமாண்டை போட்டு நம்ம வியூவோடைய அதாவது வியூ கமாண்ட் எத்தனை வியூ இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கமாண்டையும் போட்டு பார்த்துருவோம்.
நமக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு வியூ பார்த்தீங்கன்னா, அதாவது விர்ச்சுவல் டேபிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் நமக்கு வந்திருக்கு. அந்த ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட்டுடைய கண்டிஷன் என்ன, என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன வேல்யூ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நமக்கு வரும். அந்த ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட்டில் என்னென்ன அவுட்புட் வரப்போகுது, செலக்ட் ஆர்டிஸ்ட் ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் இந்த கமாண்டில் நமக்கு புரிஞ்ச விஷயம். ஸோ அடுத்ததாக என்ன பேசுகிறாங்கன்னா அப்டேட்டபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு டேபிளில் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் 2 டேபிளில் டீல் பண்ண போகிறோம். அதாவது ஒரு வியூவை க்ரியேட் பண்ண போகிறோம். ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஒர்க் அப்படிங்கிற வியூவை க்ரியேட் பண்ண போகிறோம். இது எதை சார்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஸ்ட்டுங்கிற டேபிளை சார்ந்தது, ஒர்க்குங்கிற டேபிளை சார்ந்தது. ஸோ நம்ம இப்போ 2 டேபிளை நம்ம வந்து இணைக்க போகிறோம். ஜாயின் ஆப்ரேட்டர் மாதிரி தான். நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், 2 டேபிளை இணைக்கணும்னா நமக்கு ஒரு கண்டிஷன் தேவை. அதாவது டேபிள் 1லேயும் டேபிள் 2லேயும் ஒரு காமனான காலம் இருக்கும். அந்த காமன் காலத்தை பயன்படுத்தி தான் 2 டேபிள் வந்து நம்மளால் இணைக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இங்கே டேபிள் 1 எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஸ்ட்டு, டேபிள் 2 எதுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கு. இந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒர்க்குக்கும் காமனான, அதாவது ஒரு ஒரு 2த்தையுமே இணைக்கக்கூடிய ஒரு சேம் காலம் நேம், அதாவது ஒரு சேம் அட்ரிபியூட் நமக்கு தேவை. அதுதான் ஆர்டிஸ்ட் ஐடி. ஆர்டிஸ்ட் ஐடி பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுங்கிற டேபிள்லேயும் இருக்குது, ஒர்க்குங்கிற டேபிளையும் இருக்குது. அப்போ இந்த 2 டேபிள் நம்ம எப்படி இணைக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஸ்ட்டுங்கிற ஐடியை வச்சு தான் இணைக்க போகிறோம். ஏன்னா அது 2 டேபிள்லையும் இருக்குது. ரெண்டாவது ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஏஆ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏலியஸ் நேம் கொடுத்து ஆர்டிஸ்ட்டுங்கிறது ஏன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒர்க்குங்கிறத டபிள்யூஆ டினோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஃப்ரம் கிளாஸு, வேர் கிளாஸு, அப்புறம் க்ரியேட், அப்புறம் க்ரியேட் வியூ. அந்த வியூவோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஒர்க்கு, அப்புறம் ஏஎஸ், அப்புறம் செலக்ட். இந்த இடத்த நம்ம வந்து அவுட்புட்டில், அதாவது நம்ம எஸ்கியூஎல் டெவலப்பரில் பேசினா இன்னும் நமக்கு தெளிவாக புரியும். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வியூவில் எதை கொண்டு வர போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆர்டிஸ்ட்டு டீட்டெயிலாக கொண்டு வர போகிறோம். அதுவும் ஆர்டிஸ்ட் ஐடியை கொண்டு வர போகிறோம். அப்புறம் பார்த்து என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்டிஸ்ட்டு எந்தெந்த ஒர்க்கு பண்ணாரோ அந்த ஒர்க்குடைய டைட்டிலு நம்ம கொண்டு வர போகிறோம். அதாவது ஆர்டிஸ்ட் டீட்டெயில்ஸும் கொண்டு வா, ஆர்டிஸ்ட்டு அவங்க ஒர்க் பண்ண ஒர்க்குடைய டைட்டிலையும் கொண்டு வா. அதாவது முதல்ல சொன்ன விஷயம் ஆர்டிஸ்ட் டேபிள்லையும், இரண்டாவதாக அவங்க சொல்கிற விஷயம் ஒர்க்ஸ் டேபிள்லேயுமே இருக்குது. இந்த 2த்தையும் இணைச்சி நம்ம ஒரு விர்ச்சுவல் டேபிளாக உருவாக்க போகிறோம். அதுதான் இந்த டேபிளை நம்ம செய்ய போகிறோம். இதுவும் வந்து சேம் கான்செப்ட் தான். நான் அதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் டேபிளையும் ஒர்க் டேபிளையும் ஒருத்தரை நான் காமிச்சிடுறேன், நம்ம பார்த்துருவோம். செலக்ட் ஆர்டிஸ்ட் டேபிள், artist table, select star from work table. ஸோ 2 டேபிளையும் பார்த்தாச்சு. ஸோ ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, ஆர்டிஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இப்போ 2த்தையும் நம்ம இணைக்கக்கூடிய கொரி, 2த்துலேருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஒரு டேட்டாவை எடுத்து ஃபைனலாக நம்ம போட போகிறோம். ஸோ டக்குன்னு போயிட்டு நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு ஆர்டிஸ்ட் ஒர்க் கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். 2 இது நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. முன்னாடியே ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட் இருந்துச்சு, இப்போ 2 விர்ச்சுவல் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட், அப்புறம் ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஒர்க்கு. இப்போ ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஒர்க்கு அப்படிங்கிறத நமக்கு கிரியேட் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே எந்தெந்த வியூ கமாண்டெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குற அந்த இதை போய்ட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் வியூ நேமு, எத்தனை வியூன்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வியூ இருக்குது. முன்னாடி ஒன்று இருந்துச்சு, இப்போ 2 வந்துருச்சு. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போது அந்த வியூவை நான் என்ன பண்ணி பார்க்க போகிறேன், அந்த விர்ச்சுவல் டேபிளில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஒர்க்கு அப்படி கொடுத்து ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஒர்க்கு அப்படின்னா என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்துருவோம். என்னமோ எரர் வந்துருச்சு. என்ன எரரு? ஸ்பேஸ் விட்டேன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸு. ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஒர்க்கு செமிகோலன் என்டர். ஸோ நமக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்புட் கிடச்சிருச்சு. அதாவது இந்த டைட்டிலுங்கிற விஷயம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா,
டைட்டிலுங்கிற விஷயம் வந்து ஒர்க் டேபிள் இருந்தோம், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆர்டிஸ்ட் டேபிள் இருந்தோம். ஆர்டிஸ்ட் ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுங்கிற டேபிளில் வருது. ஆர்டிஸ்ட்டுங்கிற டேபிள் வருது, டைட்டில் மட்டும் ஒர்க்ஸ் டேபிள்லேருந்து வருது. இப்போது இந்த விஷயத்தை இந்த இடத்த நான் வந்து நம்ம பேசவே இல்லை. அதாவது டைட்டில் அப்படிங்கிற அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்த்தீங்களா, இந்த டைட்டில்ங்கிற அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் டேபிள்லேருந்து வருது. டபிள்யூனா நத்திங் பட் இட்ஸ் அ ஒர்க் டேபிள், அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இது என்ன ஏ டாட் ஸ்டார் ஆக்சுவலி, அதாவது ஏங்கிறது ஆர்டிஸ்ட்டு டாட் இங்கே வந்து காலத்தை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக இவங்க என்னத்தை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, ஆஸ்ட்ரிக்கை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்ட்ரிக்னா என்ன, எல்லா காலமும், அதாவது ஆர்டிஸ்ட்டுங்கிற டேபிளில் எல்லா காலமும் வேணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸ்டாருங்கிறது வந்து எல்லா காலமும் வேணுங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இப்போ நான் திரும்பவும் இந்த வியூவை எடுத்துட்டு நான் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். ட்ராப் வியூ ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஒர்க்கு செமிகோலன். இப்போது அந்த வியூவை தூக்கிடுவோம், ஆர்டிஸ்ட் ஒர்க்குங்கிற வியூவை தூக்கிடுவோம். தூக்கியாச்சா, ரிஃப்ரெஷ் கொடுத்து, ஆமாம் தூக்கியாச்சு. இப்போ என்ன செய்கிறேன், இந்த இடத்துல ஆஸ்ட்ரிக் அப்படிங்கிறத தூக்கிட்டு மேபி ஆர்டிஸ்ட் ஐடி அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கே எப்படி ஒரே ஒரு காலத்தை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நானும் ஒன்று இது ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். பண்ணி திரும்பவும் இந்த வியூவை விர்ச்சுவல் டேபிளில் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்துருச்சா, இப்போ நம்ம மாடிஃபை பண்ணது நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், மாடிஃபை பண்ணதுக்கு பிறகு எங்கே போச்சு, மாடிஃபை பண்ணதுக்கு பிறகு திரும்பவும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ என்ன அவுட்புட் வருது நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஐடி மட்டும் வருது, டைட்டில் மட்டும் வருது. ஏன் இப்போ ஆர்டிஸ்ட் ஐடி மட்டும் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலம் ஒரே ஒரு காலத்தை ஸ்பெசிஃபை பண்ணோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏ டாட்டா ஆஸ்ட்ரிக் இருந்துச்சு. ஆஸ்ட்ரிக் இஸ் நத்திங் பட் இட்ஸ் கோயிங் டு ஃபெச் எவ்ரி காலம் ஃப்ரம் த டேபிள். அதுதான் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ஸோ வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் ஒரு வியூ வந்து நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு ட்ராப் வியூ அண்ட் நேம் ஆஃப் தி வியூ. நேம் ஆஃப் தி வியூ இந்த இடத்துல ஆர்டிஸ்ட் ஒர்க்கு. சப்போஸ் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாக்கா ட்ராப் வியூ ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட். ஸோ அதுவும் நமக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிளும் நமக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கமாண்டை எதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னால், பேஸ் டேபிளில் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் யூஸிங் அப்டேட் கமாண்ட் மூலியமாக ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம். அது எந்த அடிப்படையில் எப்படி வந்து விர்ச்சுவல் டேபிளில், அதாவது வியூ டேபிளில் எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா டேரெக்டாக, அதாவது ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரிஜினல் டேபிள் கிடையாது, இது வந்து பேஸ் டேபிள் கிடையாது, இது வந்து ஒரு விர்ச்சுவல் டேபிள் தான். இந்த விர்ச்சுவல் டேபிளில் டைரெக்டாக வந்து நம்ம நேஷ்னாலிட்டியை ஸ்பானிஷ்னு மாற்றுறோம். இது சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். இது சாத்தியமே கிடையாது. நம்ம பேஸ் டேபிளில் மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், விர்ச்சுவல் டேபிளில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. விர்ச்சுவல் டேபிளுங்கிறது ஒரு பேஸ் டேபிள்லேருந்து வரக்கூடிய ஒரு 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 கஸ்டமைஸ்ட் அவுட்புட் தானே ஒழிய அது வந்து ஆக்சுவலாக நம்ம எந்த மாற்றமும் பண்ண முடியாது. ஸோ இங்கே நம்ம டைரெக்டாக வந்து விர்ச்சுவல் டேபிளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு, அதாவது ஒரு அப்டேட்டை, ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம். நம்ம என்ன அவுட்புட் வருதுங்கிறத பார்த்துக்குவோம். டக்குன்னு போயிட்டு நமக்கு இப்போது 2 விர்ச்சுவல் டேபிள், ஒன்று ஆர்டிஸ்ட்டு, ரெண்டாவது ஒன்று ஆர்டிஸ்ட்டு, ரெண்டாவது ஃப்ரெஞ்சு, ரெண்டும் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், டைரெக்டாக அந்த ஃப்ரெஞ்சு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற அந்த விர்ச்சுவல் டேபிளில் நம்ம வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நிச்சயமாக எந்த மாற்றம் பண்ண முடியாது, எந்த வேல்யூவும் நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது. காரணம், இது வந்து பேஸ் டேபிள் கிடையாது, இது வந்து ஒரு விர்ச்சுவல் டேபிள் தான். அதனால் எந்த வேல்யூஸும் நமக்கு அப்டேட் ஆகாது, 0 rows அப்டேட்டடு வந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு புரியுது. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள், இதே கான்செப்ட் தான். முதல்ல நம்ம ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்டில் அப்படிங்கிற ஒரு விர்ச்சுவல் டேபிளில் வந்து ஒரு அப்டேட் பண்ணோம், அந்த அப்டேட் நடக்கலை. அடுத்தது ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஒர்க் அப்படிங்கிற அடுத்த விர்ச்சுவல் டேபிளில்
நம்ம ஒரு மாடிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். இப்போயும் நமக்கு ஒன்று 0 rows அப்டேட்டட்னு வரும், அல்லது எரர் மெசேஜ் ஏதாவது வரும். ஸோ இப்போ அந்த இதை நான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். முதல்ல ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட்டுங்கிற விர்ச்சுவல் டேபிளில் ஒரு வேல்யூவை மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ we couldn't make it. So secondly, now we are trying to modify values in artist underscore walk virtual table, which is also going to be error this time around. So let me try to execute using the command control enter. So again it says invalid identifier. இதுவும் நம்மளால் பண்ண முடியல. ஸோ இதிலே நமக்கு புரிஞ்சிருக்கிற விஷயம் என்னன்னாக்கா, பேஸ் டேபிளில் மட்டும்தான் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். விர்ச்சுவல் டேபிளில், அதாவது விர்ச்சுவல் டேபிள் எதை சொல்கிறேன்னாக்கா, அந்த வியூ கமாண்ட் மூலிமா க்ரியேட் பண்ணுற அந்த விர்ச்சுவல் டேபிளில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஸோ இதுவும் நமக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது ட்ராப்பிங் வியூ, ஒரு வியூ எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. நம்ம இதை ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். ட்ராப் வியூ நேம் ஆஃப் தி வியூ, இதுவும் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ அடுத்த டிஸ்கஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராண்ட் அண்ட் ரிவோக். ஒரு ப்ரிவிலேஜ் எப்படி செட் பண்ணுறது. ஒரு யூசர் ரோல் பல விதமான ரோல்ஸ் இருக்கும், அந்த பல விதமான ப்ரிவிலேஜஸ் இருக்கும். அந்த ப்ரிவிலேஜஸ் எப்படி செட் பண்ணுறது, கிராண்ட் எப்படி கொடுக்கறது, எப்படி கொடுத்ததை எடுக்கிறது அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சட்ட சிக்கல் நமக்கு வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஆரக்கிள் அக்கௌண்ட் நமக்கு அக்கௌண்ட் வேணும். நம்ம என்ன சொல்கிறாங்க, நீ புட்டி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 புட்டி விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோ. ஒன்றுத்தில் ஒரு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணு, இன்னொன்றுத்தில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் யூஸரை லாகின் பண்ணு. இதே போல் எஸ்கியூஎல் டெவலப்பர் நீ யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 எஸ்கியூஎல் டெவலப்பர் 2த்துலேயுமே டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டாக லாகின் பண்ணி இந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிறது, நீங்கள் கொடுத்தது ஜாஹீர் டிஎல் அப்படிங்கிற ஒரே ஒரு யூசர் அக்கௌண்ட்டு தான். ஸோ ஒரே ஒரு யூசர் அக்கௌண்ட்டை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக பல மாதிரி ட்ரை பண்ணேன். ஒரு சின்ன ஐடியா தான் எனக்கு கிடச்சிச்சு. அதை வச்சு நான் ஏதாவது நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் க்ரியேட்டட் ஃபார் தெம். User name is exactly the same as your original account except that it begins with H instead of V. அதான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் 2 அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு உங்களுக்கு எப்படி 2 அக்கௌண்ட்டு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியலம்மா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு அக்கௌண்ட்டு மூலிமா லாகின் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட்டையும் அதில் ஏற்படுற மாடிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எனக்கு புரியல. நமக்கு 2 அக்கௌண்ட் இல்லாதனால அது பண்ண முடியல. ஸோ நான் டைரெக்டாக எனக்கு புரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங் மூடி நான் பண்ணிடுறேன். இப்போ மை ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நியூ டேபிளை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. நான் டக்குன்னு போய்ட்டு அதை க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் டேபிள் மை ஆர்டிஸ்ட், ஏஎஸ் கமாண்ட் கொடுத்துருவோம். மை ஆர்டிஸ்ட் செலக்ட் staff from to a dot artist. ஆர்டிஸ்ட்டுங்கிற அந்த டேபிள்லேருந்து ஒரு மை ஆர்டிஸ்ட்டுங்கிற டேபிளை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். கிரியேட் டேபிள் மை ஆர்டிஸ்ட். என்னாச்சு, கிரியேட் ஆச்சு இல்லையா? ஸோ என்னன்னா, இங்கே ஆல்ரெடி நம்ம மை ஆர்டிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ திரும்பவும் க்ரியேட் பண்ணுறேன். அதனால் நமக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற எரர் மெசேஜ் வருது. ஸோ நம்ம ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து ட்ராப் டேபிள் மை ஆர்டிஸ்ட் அதை கொடுத்துட்டு ஃபஸ்ட்லேருந்து நான் வரேன். ஸோ பண்ணிடுறேன். இப்போ திரும்பவும் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ முதல்ல ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ மை ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது நம்மளுடைய எக்ஸாமுக்குள்ளே போவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ இப்போ யூசர் ஏவாக இருந்தால் இப்போ நீ என்ன செய்ய, மை ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறத நீ ஓப்பன் பண்ணிப்பார். இப்போ நீ யூசர் ஏவாக இருந்தால் யூசர் பியோடைய மை ஆர்டிஸ்ட் ஓப்பன் பண்ணிப்பார். இப்போ நீ யூசர் பியாக இருந்தால் யூசர் ஏயோடைய மை ஆர்டிஸ்ட் ஓப்பன் பண்ணிப்பார் அப்படிங்கிறாங்க. எப்படி நம்ம யூசர் ஏவா நம்ம யூசர் பியா அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே வரல. பட் இருந்தாலும் நான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி இப்போது இந்த கமாண்ட் அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C.
ஓகே, கண்ட்ரோல் சி போட்டு கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கொரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிற அடிப்படையில் நான் என்ன யூசர் ஏவா அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போது யூசர் பிக்கு வந்து இப்போ இந்த ப்ரிவிலேஜஸ் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஆக்சுவலி அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் கொடுக்குறேன். நிச்சயமாக எரர் மெசேஜ் தான் வரும். ஏன்னா அந்த யூசரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யூசர் பி அப்படிங்கிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் மெசேஜ் வருது. இது ஒரு காரணம். ரெண்டாவது, நம்ம எந்த ப்ரிவிலேஜஸுமே நம்ம அசைன் பண்ணாமல் டைரெக்டாக செலக்ட் வந்து யூசர் பி வந்து நீ செலக்ட் கமாண்ட் எடுத்து பாரு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது எரர் மெசேஜ் வரும். 2 காரணம். ஒன்று, நம்ம ப்ரிவிலேஜஸ் அசைன்மெண்ட்டில் 2 யூசர் பிங்கிற ஒரு யூசரே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு எரர் மெசேஜ் வருது. இங்கே யூசர் ஏ போட்டாலும் இதே பிரச்சனை தான் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஆக்சுவலி அந்த யூசரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரிவிலேஜஸை கொடுத்துட்டு அப்புறம் இதை எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக இது பண்ணும்போது நமக்கு எரர் மெசேஜ் காமிக்குது. ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க, யூ ஷுட் கெட் அன் எரர் மெசேஜ், வாட் இஸ் த மெசேஜ். ஸோ அதுதான் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதை தான் அவங்க கேள்வியாக கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ டைரெக்டாக அந்த மாதிரி செலக்ட் கமாண்டுக்கு போகாத, ஃபஸ்ட்டு நமக்கு பர்மிஷனை கொடு. எந்த யூசருக்கு செலக்டை நீ கொடுக்குறியோ அந்த யூசருக்கு முதல்ல ப்ரிவிலேஜஸை ஆக்சஸ் பண்ணு, ப்ரிவிலேஜஸை கிராண்ட் பண்ணு அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே யூசர் ஏ யூசர் பின்னு பேசியிருக்காங்கம்மா. அதாவது 2 யூசருமே வெவ்வேறு அக்கௌண்ட்லேருந்து லாகின் பண்ணணும். இப்போ நம்மளோட மேஜர் சேலஞ்சு 2 யூசர் நம்மக்கிட்ட கிடையாது. ஜஹீர் டிஎல் அப்படிங்கிற ஒரே ஒரு அக்கௌண்ட்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது நம்ம புரியணுங்கிற அடிப்படையில் நான் ஒரு சின்னதாக ஒரு வேலை பண்ணலாம். இப்போது நான் டைரெக்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். இங்கே அதர் யூசர்னு இருக்குது. அங்கே அதர் யூசரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இந்த டேட்டா பேஸில் இருக்கிற அத்தனை யூசர் அக்கௌண்ட்டும் இங்கே கிடைக்கிது. இதில் நம்ம அவ்வளோ பேர்ட்டு நம்ம எதுவும் நமக்கு எந்த பிஸ்னஸும் இல்லை. ஆனால் இந்த கமாண்டை நான் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இவரை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இப்போ ஜஹீர் நம்மளுடைய அக்கௌண்ட் இருக்குல்ல, ஜஹீர் டிஎல் அப்படிங்கிறது நம்மளுடைய யூசர் ஏவாகவும், இந்த அக்கௌண்ட் இருக்குல்லையா A29906681 அப்படிங்கிறத யூசர் பியாகவும் நான் அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த கிராண்ட் கமாண்டையும் ரிவோ கமாண்டையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் யூசர் ஏ, யூசர் பி வந்து அவர். ஸோ அதனால் என்ன செய்ய போகிறேன், கிராண்ட் என்னத்துக்கு கிராண்ட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு கிராண்ட் இன்சர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சர்ட் கிராண்ட் இன்சர்ட் ஓகே ஆன் மை ஆர்டிஸ்ட் டு அந்த யூசர் நேம் என்ன A29906681 ஓகேங்களா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ரன் பண்ண போகிறேன். கிராண்ட் சக்சீடட். அதாவது இவரை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி வேறு வழி இல்லை. இப்போ நம்ம 2 அக்கௌண்ட்டு வேணும். இப்போ இன்னொரு அக்கௌண்ட் யாரும் எனக்கு தெரியல. அதனால் நானாக போய் ஒரு ரேண்டமாக இருக்கிற ஒரிஜினல் அக்கௌண்ட் இது வந்து டூப்ளிகேட் அக்கௌண்ட் இல்லை, இது ஒரிஜினல் அக்கௌண்ட்டை ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த கமாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி இவருக்கு நான் இந்த ஆக்சஸை கொடுக்குறேன். அதாவது ஜாஹிருங்கிற அந்த யூசர் என்ன பண்ணுறாரு, A299 சம்திங். ஸோ அந்த யூசருக்கு என்ன செய்கிறாரு, மை ஆர்டிஸ்ட்டுங்கிற டேபிளில் எந்த வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரிவிலேஜஸை செட் பண்ணுறாரு. அந்த மை ஆர்டிஸ்ட்டுங்கிற என்டிட்டியோ அல்லது ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே எதுவும் இன்சர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. இப்போ கொடுத்தது எப்படி எடுக்க போகிறாருன்னா ரிவோக். இப்போ கொடுத்தது எடுக்கிறது எப்படி, இன்சர்ட் ஆன் மை ஆர்டிஸ்ட் ஃப்ரம், அதாவது கொடுக்கும்போது 2 கொடுத்துறோம், திரும்ப எடுக்கும்போது ஃப்ரம் அவர்கிட்ட எடுக்கிறோம். ஸோ A29906681 செமிகோலன். இப்போ நான் கொடுத்ததை எடுக்க போகிறேன். இப்போது ரிவோக் சக்சீடட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு யூசருக்கு இன்சர்ட் கமாண்டுங்கிற இன்சர்ட்டோடைய ப்ரிவிலேஜை அசைன் பண்ணுறோம். இப்போ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெலிட்டு, இதே போல் அப்டேட்டு, இதே போல் செலக்ட்டு, இப்படி எல்லாத்தையும் ஒன்று நம்ம கொடுத்து ஸோ இந்த கிராண்ட் கமாண்டை பற்றியும் ரிவோ கமாண்டை பற்றியும் ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம். திரும்பவும் கிராண்ட் என்னத்த கிராண்ட் இப்போ பண்ண போகிறேன், டெலீட் ஆன் மை ஆர்டிஸ்ட் டு
A2990668 ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு பண்ணி பார்க்குறேன். இப்போ டெலீட் கொடுக்குறோம். இப்போ சக்சீடட் ஆகிடுச்சு. இப்போ கொடுத்தது திரும்பவும் எடுக்க போகிறோம். ஸோ ரிவோக் delete on my artist from A2990668 செமிகோலன். இப்போ எடுக்க போகிறோம். கொடுத்தது எடுக்க போகிறோம். இப்போ எடுத்தாச்சு. ஸோ முதல்ல இன்சர்ட் அப்படிங்கிற ப்ரிவிலேஜை கொடுத்தோம், அதை ரிமூவ் பண்ணிட்டோம். டெலீட்டுங்கிற ப்ரிவிலேஜை கொடுத்தோம், அதையும் எடுத்துட்டோம். இப்போ அப்டேட் அதே தான் கொடுக்க போகிறோம். ஸோ டைம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் சக்குன்னு போயிட்டு இப்படி காப்பி பண்ணி Ctrl V. ஸோ delete அப்படிங்கிற இடத்துல டெலீட்டை தூக்கிட்டு அப்டேட்டை போடுவோம். ஸோ இப்போ அப்டேட் ப்ரிவிலேஜ் கொடுக்குறோம். ஸோ என்ட்ரு பண்ணுறோம். இப்போ அதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ கொடுத்த அப்டேட் ப்ரிவிலேஜை தூக்க போகிறோம். ஸோ கிராண்ட்டுங்கிற இடத்துல என்ன செய்ய போகிறோம், இப்போ ரீவோக்கை கொடுக்குறோம். ஸோ ரீவோக் அதை கொடுத்துட்டு டெலீட்டுங்கிற இடத்துல அப்டேட்டை கொடுத்துட்டு ஸோ இப்போ 2க்கு பதிலாக ஃப்ரம்மை கொடுக்குறோம். எல்லாமே இட்ஸ் இன் ஆர்டர். இப்போ கொடுத்துட்றோம். இப்போ அதுவும் ரிவோக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன செஞ்சோம், நாம் ஜாஹிருங்கிற அந்த யூசர் என்ன செய்கிறாரு, A299 அப்படிங்கிற யூசருக்கு இன்சர்ட்டை முதல்ல கொடுக்குறாரு, அந்த அனுமதி கொடுக்குறாரு, அதையும் எடுக்கிறாரு. டெலீட்டுங்கிற ப்ரிவிலேஜ் கொடுக்குறாரு, அதையும் எடுக்கிறாரு. அப்டேட்டுங்கிற ப்ரிவிலேஜ் கொடுக்குறாரு, அதையும் எடுக்கிறாரு. ஸோ இது எல்லாமே அவங்க யூசர் ஏ யூசர் பின்னு பேசுகிறாங்க. பட் ஆனால் அதையே நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ அப்ளை பண்ணுறோம். கொஞ்சம் வேறு மாதிரி அப்ளை பண்ணுறோம். நம்மக்கிட்ட இப்போ 2 யூசர் அக்கௌண்ட் இல்லாததுனால இப்போ நாமளே ஒரு வேறு மாதிரி, ஆனால் லாஜிக் என்னமோ சேம் தான், ஆனால் கொஞ்சம் மாற்றம் செஞ்சு இதை நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது அதே மாதிரி செலக்ட் கமாண்ட் எப்படி இதேமாரி கொடுக்குறதா. இப்போ செலக்ட் கமாண்ட் வந்து செலக்ட்னு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். செலக்ட்டுங்கிற அந்த இது எப்படி கொடுக்குறது, செலக்ட் grand select to select ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த செலக்ட் தூக்கிடுவோம். கிராண்ட்டுக்கு பதிலாக ரீவோக்கை கொடுப்போம். ரீவோக்கை கொடுத்துட்டு செலக்டை ரிமூவ் பண்ணிடுவோம். செலக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுப்போம். இப்போ செலக்ட் கமாண்டையும் நம்ம கொடுத்ததை எடுக்கிறோம். அதாவது ப்ரிவிலேஜை அக்சஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை டினை பண்ணுறோம். which means we are revoking the privilege which has been provided previously. ஸோ எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம். இப்போ ஒரு டவுட் நமக்கு வருது, எல்லாமே ஒன்று கொடுத்துட்ருக்கிறோமே, எல்லாத்தையும் அட் அ டைமில் கொடுக்க முடியாதா? இப்போ கிராண்ட்டு என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு இன்சர்ட் delete தென் அப்டேட். செலக்ட் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லைனா பிரச்சனை இல்லை. டு ஆன் மை ஆர்டிஸ்ட் 2A2990668 இப்போ எல்லாத்தையும் அட் அ டைமில் கொடுக்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெரி குட், அதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. முன்னாடி 1 by 1 ப்ரிவிலேஜஸை கொடுத்துட்ருந்தோம். இப்போ அட் எ டைமில் எல்லாத்துக்கும் ப்ரிவிலேஜஸை கொடுக்குறோம். இப்போ கொடுத்த ப்ரிவிலேஜஸை எடுத்துருவோம். ரிவோக் இன்சர்ட் delete update on my artist from A2990668 இப்போ கொடுத்தது எல்லாத்தையுமே இப்போ ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. எல்லாமே ரிவோக்கில் சக்சீடட்னு வருது. இது வரைக்கும் நம்ம கொடுத்த எல்லாம் சக்ஸஸ் தான், எல்லாமே சக்சீட் ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த கமெண்ட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறோன்னாக்கா அந்த ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீன்லேயும் லாகின் பண்ணுறப்பல அந்த ஸ்க்ரீனில் போயிட்டு நம்ம கொடுத்த ப்ரிவிலேஜ் வேலை செய்யுதா அப்படின்னு நம்ம அட் அ டைமில் கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். ஸோ நமக்கு அந்த வாய்ப்பு இங்கே கிடைக்கல. ஸோ
ஸோ எந்த வகையில் நம்ம புரிஞ்சிக்க முடியுமோ நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த A299 இருக்கு இல்லையா, இதை வந்து இன்னொரு விண்டோவில் நம்ம லாகின் பண்ணி இப்போ நம்ம கொடுத்த ப்ரிவிலேஜஸ்லாம் வேலை செய்யுதா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து அந்த யூஸராக லாகின் பண்ண முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அக்கௌண்ட்டால் தான் நம்ம லாகின் பண்ணி நம்ம வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, இந்த கமாண்ட்லாம் முடிஞ்சு என்டர் இந்த கமிட் கமாண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். ஸோ கமிட் கமாண்ட் வந்து ஒரு டிரான்சாக்ஷனை ஃபுல்லாக அதை கிளியர் பண்ணிடும், ஃபைனலைஸ் பண்ணோம். ஸோ இந்த கமிட் கமாண்ட் வந்து என்ன சொல்கிறது, சேஞ்சஸை வந்து நடந்த சேஞ்சஸை அதை வந்து அப்பப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். இது 2 யூஸரை லாகின் பண்ணி இந்த கமிட் கமாண்டை கொடுத்தோன்னு சொன்னாக்கா இது நமக்கு நல்லா புரியும். பட் ஆனால் அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நமக்கு இங்கே எரர் மெசேஜ் காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 யூஸராக 2 டயலாக் பாக்ஸில் லாகின் பண்ணி இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா இந்த கமாண்ட் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் வந்து அப்டேட் பண்ணுது, எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க நல்ல வாய்ப்பு உண்டு. பட் இப்போதைக்கு நமக்கு அது இல்லை. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இவங்க என்ன இங்கே பேசியிருக்கிறாங்களோ அதை தான் இப்போ நான் பேசியிருக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ இப்போ கிராண்ட் வந்து ப்ரிவிலேஜ் வந்து எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ண சொல்லி இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. ஸோ கிராண்ட் செலக்ட் ஆன் கஸ்டமர். இப்போ வந்து கஸ்டமர் டேபிளை சொல்லியிருக்கோம். முன்னாடி மை ஆர்டிஸ்ட்டுங்கிற டேபிள் இப்போ கஸ்டமர் டேபிளை சேஞ்ச் பண்ணி டு பப்ளிக், மீனிங் எவ்ரிபடி கேன் என்ஜாய் செலக்ட். அதுதான் இந்த 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 டேபிள் நமக்கு புரியுது. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா, இப்போ நம்ம 2A அப்படிங்கிற யூசர்லேருந்து தான் எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அவங்களாம் எப்படி இதை கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க வந்து எல்லா பப்ளிக்கும் எல்லாருக்குமே அந்த 2Aங்கிற யூசர் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா டேபிளையுமே செலக்ட் கமாண்டை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நம்ம அந்த யூசர்லேருந்து உள்ள எல்லாத்தையும் எடுக்க முடியுது. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ எல்லா பப்ளிக்கும் இந்த கஸ்டமர் டேபிள் அப்படிங்கிற டேபிளில் எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். அதாவது செலக்டை வந்து நம்ம செலக்ட்டுங்கிற அந்த ப்ரிவிலேஜ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கலாம், எல்லாரும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கொரிக்கான அர்த்தம். ஸோ இதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கொரியை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம். பப்ளிக் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இந்த கொரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது ஃபைனல் கொரி. இதோட நம்ம லேப் 7 முடிக்கிறோம். இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டுங்கிற டேபிள்லேருந்து ஒரு விர்ச்சுவல் டேபிள் ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணோம். அடுத்தது ஆர்டிஸ்ட்டு ஒர்க் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஒர்க்குன்னு ஒரு விர்ச்சுவல் டேபிளை க்ரியேட் பண்ணோம். ட்ரான்ஸ் டேபிள் நம்ம தொடவே இல்லை. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ட்ரான்ஸ் டேபிள்லேருந்து ஒரு விர்ச்சுவல் டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ 3வது டேபிள் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணாத அந்த 3வது டேபிள்லையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுனாக்கா, ஸோ கிரியேட் வியூ ட்ரான்ஸ் அப்டேட் ஆஸ் செலக்ட் டிரான்சாக்ஷன் ஐடி சேல்ஸ் ப்ரைஸ். ஸோ நம்ம ட்ரான்ஸுங்கிற டேபிள்லேருந்து எல்லாமே வேணாம், டிரான்சாக்ஷன் ஐடியும் சேல்ஸ் ப்ரைஸும் மட்டும்தான் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு டேபிளாக வேணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ இதையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். நமக்கு ட்ரான்ஸ் அப்டேட் கிடச்சிருச்சு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 டேபிள் இருக்குது, ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஒர்க்கு, அடுத்தது ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட்டு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு 3 டேபிள் வந்துடுச்சு. இப்போ இந்த 3வது டேபிள் விர்ச்சுவல் டேபிள் என்ன அவுட்புட்டை பிரிங் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ட்ரான்ஸ் அப்டேட். ஓகேங்களா, ட்ரான்ஸ் அப்டேட் தானே, ஸ்பெல்லிங்லாம் கரெக்டு தானே? வெரி குட். ஸோ ட்ரான்ஸ் அப்டேட் அப்படிங்கிற அந்த விர்ச்சுவல் டேபிள் 2 காலத்தை தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று டிரான்சாக்ஷன் ஐடி, த அதர் ஒன் இஸ் சேல்ஸ் ப்ரைஸ். ஸோ எதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோமோ அது மட்டும் நமக்கு கிடைக்கிது. இது ஆக்சுவலி பேஸ் டேபிள் கிடையாது, பேஸ் டேபிள்லேருந்து கஸ்டமைஸ் செய்யப்பட்ட ஒரு விர்ச்சுவல் டேபிள். அதுதான் வியூ கமாண்ட் ஆக்சுவலி.
ஸோ நமக்கு அதுவும் கிடச்சிருச்சு. ஸோ மொத்தம் 3 விர்ச்சுவல் டேபிள், ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஒர்க்குங்கிற விர்ச்சுவல் டேபிளும், ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட்டுங்கிற விர்ச்சுவல் டேபிளும், ட்ரான்ஸ் அப்டேட்டுங்கிற விர்ச்சுவல் டேபிளும், நமக்கு மொத்தம் 3 விர்ச்சுவல் டேபிள் coming from 3 different base table. Base table எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அது virtual table reflect ஆகும். virtual table டைரக்டா போய் நம்மளால எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஸோ virtual tableங்கிறது ஒரு child table மாதிரி, base tableங்கிறது ஒரு parent table. parent table எந்த மாற்றம் ஏற்பட்டால் it will reflect in the child table, but when we try to update something in the child table which is the virtual table, it won't reflect in the base table. அதுதான் நமக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ மொத்தம் 3 நமக்கு விர்ச்சுவல் டேபிள் இந்த குறிய ரன் பண்ண நமக்கு தெரியும். ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஒர்க்கு, ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட்டு, ட்ரான்ஸ் அப்டேட்டு. ஸோ மொத்தம் 3 கிடச்சிருச்சு. ஸோ லேப் 7 நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்.